நினைக்கிறேன். குறிப்பா பிரிட்டிஷ் இந்தியாவுல இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இருந்தது. அதுதான் வரலாறு. கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல்ல வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய அவசியத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்திருந்தார். எங்களுக்கும் அதிகாரம் வேணும். எங்களுக்கு என்றால் எஸ்சி மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும். எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படணும். யார்கிட்டயோ போயிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க தயார் கிடையாது. நாங்க ஏற்கனவே ஜாதிய இந்துக்களால இந்த சமூகத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தை ஜாதி இந்துக்களோட கைகளுக்கு போச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களினுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் பல தலித் தலைவர்களும் நினைச்சாங்க. அதனுடைய விளைவாதான் வட்டமேசை மாநாடுகள் 1930, 31, 32 அந்த காலகட்டங்கள்ல பட்டியலின மக்களுக்கு இந்தியா முழுவதும் ஜாதியால் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சொல்ல போனா அந்த வட்டமேசை மாநாட்டுல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 200% அதிகாரத்தை கேட்டார். ஆனா அந்த உரிமைகள் எல்லாம் காந்தியால பறிக்கப்பட்டு குறைந்தபட்ச இடஒதுக்கீடு உரிமைகள் தான் பட்டியலின மக்களுக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்ச அந்த குறைந்தபட்ச இடஒதுக்கீட்டுல பட்டியல் சமூக மக்கள் கல்வியால, பொருளாதாரத்தால, அரசியல்ல ஒரு அதிகாரத்துக்கு இன்னைக்கு வர முடிஞ்சது.